பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் உயரப்போகுதுங்கிறாங்க. இனிமேல் நம்ம ஸ்கூட்டியெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டிட்டு நடராஜா சர்வீஸோ இல்லை சைக்கிளில் தான் கொண்டு போய் விடணும் போல். அடுத்து கேஸுக்கும் தட்டுப்பாடு ஆயிருச்சு. இனிமேல் இவ்வளோ வெரைட்டிஸ்லாம் செஞ்சு சாப்பிட முடியுமான்னு தெரியல. நான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கும் ஊருக்கும் அலைஞ்சிட்டு இருந்ததுனால ஒரு சிலிண்டர் எம்டியாக தான் வச்சுருந்தேன். புக் பண்ணி வாங்காமல் விட்டுட்டேன். இனிமேல் சிலிண்டர் ஒரு 20-25 நாளுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இனி என்ன ஆகுதுன்னே தெரியலைங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார், கருப்பு கவுனி கஞ்சி, பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல். அந்த கொய்யாப்பழம் நம்ம தோட்டத்துலேருந்து கொண்டு வந்தது. ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருக்கும். இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இனிமேல் போகிற பக்கம் பார்த்தா நம்ம லஞ்செல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் தான் போல் செய்கிறதெல்லாம். காலையிலேயே செஞ்சு வச்சிட்டோம்னா நைட்டு வரைக்கும் அதையே வச்சு ஓட்டிட்டோம்னா கூட கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு அப்படியே இனிமேல் வெளியே பார்த்துட்டு இருந்தேன். இனிமேல் வெளியே அடுப்பு கூட்டி தான் சமைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக அதையும் செஞ்சு தான் ஆகணும். குழந்தைகளுக்காவது ஒரு கஞ்சியும் ஒரு தேங்காய் துவையலுமாவது செஞ்சு கொடுக்கணும். காலையிலேருந்து டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாங்களா? நம்ம கார்டன்லேருந்து பூக்கள்லாம் பறிச்சுட்டு வந்து பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு அடுத்து தான் நிலாவை கொண்டே ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ